கியூட்ல 4 ஓமுக்கு பதிலா 1 ஓம் தான் மாறி போட்டுருக்கான். அதற்கு மாற்றி போட்டு சரி ஓகே. வேற கொஞ்சம் இருக்கட்டா சரி இருக்கு. டக்குன்னு டைப் பண்ணி முடி. நான் அடுத்ததுக்கான படத்துக்கு என்ன பிரச்சனை? சமச்சீர் படம் எடுக்கிறது நீங்க அப்படி இருந்தீங்கன்னு இல்ல உங்களுக்கு சமச்சீரா படம் எடுக்கிறதுல நீங்க இருந்து சுயமா படிச்சு விளங்கி எடுக்கத்தான் வேணும். இதை நான் சமச்சீரா எடுத்துக்கிறேன். அது வந்து அப்படித்தான் விளங்குதா? சமச்சீரா வந்தா இப்படி செய்யலாம். நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்குள்ள போயிருந்தாரு சொன்னா அவங்களோட ஊர்ல ஆப்பிள் மரம் தான் இருந்தது, தென்னை மரம் இருக்கல. விளங்குதா? அவருக்கு ஆப்பிள் மரத்துக்கெல்லாம் போயிருந்தார். அவங்களோட வீட்டை ஆப்பிள் தான் நாட்டி வச்சிருந்தவர் அந்த நியூட்டன் அப்பாக்காரன். சரியா? அது மாதிரிதான் ஏன் இப்படி வந்த சமச்சீர் ஐடியாவுக்குள்ள கவர்மெண்ட் கேட்டால் அது அப்படித்தான். நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அந்த அப்படித்தான் கேள்வியதான் நீங்க கேட்குறீங்க. விளங்குதா? அது அப்படித்தான் பிள்ளைகளே. சமச்சீரா வந்தா இந்த ஐடியா வந்து அப்ப சும்மா மாத்தி இருந்திருக்கலாமே. மாத்திட்டாதான் உங்களுக்கு இல்லை. சரியா? சிம்பிளா தான் கேள்வி இருக்கு. சிம்பிளா தான் கேள்வி இருக்கு. நீங்க சமச்சித்தன்மை பயன்படுத்துறீங்களான்றதான் அவங்களோட கட்டப்பேரு. விளங்குதா? அது அப்படித்தான். டியூட்ல கொஸ்டின் மாறி இருக்கா? சரியா? டியூட்ல கொஸ்டின் மார்க் நீங்க இதான் கொஸ்டின். சரியா? டியூட்ல மாத்தி கொள்ளுங்க. சில கொஸ்டின்ஸ் மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் படத்தை ஓடுங்கன்னு சொல்லி அவங்க கூறி எல்லாம் முடியாது. சரியா? எல்லாரையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க இப்போதைக்கு மெதட் விளங்கிட்டா இல்ல இன்னொரு மெதட்டும் இருக்கு. ஒரு இருந்து செய்ய ஆறுதலா செய்ய இந்த மெதட்டும் இருக்கு. சரியா? 2 ஐ மின்னோட்டத்தை அனுப்பி I/2 ரெண்டு மின்னோட்டம் வந்து சமனா பிரியும் எடுத்து செய்யலாம். இந்த மெதட்ல செஞ்சா ஏத்துங்க. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். சரியா? இப்ப நீங்க தெரிஞ்சோட்டீங்க, தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மெதட்ல நீங்க சரிங்கன்னு சொன்னால் நீங்க ஸ்பெஷல். நீங்க எந்த வாரீங்க எல்லாருமே அந்த மெதட் சொல்லி தந்துக்குவாங்க. நான் உங்களுக்கு எந்த மெதட் சொல்லித்தாரேன் ஒரு ஷோர்ட் டைம்ல. சரியா? இப்ப தெரிஞ்சோட்டீங்க நீ இதே வேலை பாக்குறது. சரியா? ஷோர்ட் மெதட்டுகள் நான் சொல்லி தந்தா வந்து அப்ளை பண்ணீங்க. சோ நீங்க தெரியாம செஞ்சிருக்கலாம் சொன்னா நான் படிப்பிக்கிறேன். அந்த விஷயம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ இதுக்கு பிறகு அதே வேலை பாக்குறதுல இந்த மாதிரி கேள்வி வந்தோடனே கண்டியாம இப்படி ஒரு கேள்வி செஞ்சாம சமச்சித்தன்மை வந்துச்சுன்னு சொன்னா அதை மடிச்சு போட்டு. சரியா? அதை மடிக்கலாம். இந்த குறிப்பிட்ட இது பற்றி இப்படி மடிக்க கூட இது போய் இதோட பொருந்தும், இது போய் இதோட பொருந்தும், இது போய் இதோட பொருந்தும். எப்படி பொருந்தும்? சமாந்தரமாக பொருந்தும். சரியா? இது போய் இதோட சமாந்தரமா பொருந்தும், இது போய் இதோட சமாந்தரமா பொருந்தும், இது போய் இதோட சமாந்தரமா பொருந்தும். விளங்கிட்டா? விளங்கிட்டா? சோ உட்கார்ந்து தெரியுமென்னு சொன்னா தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் படிப்போம். சரியா? அது நான் என்ன சொல்றேன்னா இப்ப இது தெரிஞ்ச பிறகு நீங்க எக்ஸாம்ல போய் இந்த மெதத்தை அப்ளை பண்ணி போறீங்கன்னு சொன்னால் நீங்க என்னென்ன படிக்கணும். அது எல்லாருமே இந்த மெதட் சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலான மெதட் எல்லாம் கத்துக்கணும். சரியா? ஸ்பெஷலான மெதட் எல்லாம் பழகிக்கணும். சொல்ற விஷயம். சரி, இப்ப தெரியுமாட்டா ஒண்ணு செய்யலாம் தெரிஞ்சுக்கணும். சரிதானே? இனி வார கேள்வியில வந்து அப்ளை பண்ண பாருங்க. கவனிங்க. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில என்ன டிப்ஸ் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் 4 ஓமுக்குள்ளாக விட்டுறான். ஒடுக்கி வேலை பார்க்கலாம். சரியா? ஒடுக்கி ஒரு வேலையும் பார்க்கல. 4 ஓமுக்குள்ளாக விட்டுட்டாங்க. சுற்றுக்குள்ளால எப்படி மின்னோட போகுதுன்னு சொன்னா இந்த திசையோட போகுது. அப்ப இதுக்குள்ளால வந்து ஓடுது இந்த மின்னோட்டம் தான் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா அதான் அந்த ஐயன்னு கொடுத்து போட்டுங்க. இது ஐ, இது ஐ, இது வந்து மொத்தமா சேர்ந்து 2i ஓடும். எது கொண்டு செய்யறேன் ஏன் ஒடுக்கலான்னு சொல்லுவா 4 ஓமுக்குள்ளாக கேட்டு விட்டான்.
சரியா 4 ஓமுக்குள்ளால கேட்டு விட்டான். இந்த இடத்துல இத ஒண்ணு பெரிய பெரிய டைம் மிச்சப்படுத்த போறது இல்லை. இதை ஒடுக்குறதால பெரிய ஒரு டைம் மிச்சப்பட போறது இல்லை. ஆனா அதை ஒடுக்கினீங்கன்னா பெரிய ஒரு டைம் மிச்சம். அதை போட்டு இதுக்கு ஒரு சமன்பாடு போட்டு ஏதாச்சும் ஒன்று பிழைச்சுன்னு சொன்னா அது ஒரு ஐயோட முடிக்கிறீங்க. சரியா ஒரு ஐயோ போட்டீங்கன்னா முடிச்சீங்களா அவ்வளவுதான் விஷயம். சரியா இந்த இதுல ஐ மட்டும்தான் போடுறீங்க. ஒன்று போட்டு மொத்தமா தடையை கூட்டி போட்டு ஐயால பெருக்கி வர்றீங்க. இதுக்குள்ள ஐ தர 4 I/2 தர 1 I/2 தர 1. இதுல இருந்து இதை கழிச்சு தற்செயலா குழம்பித்தன் சாவட உழைச்சு மத்த பிழைக்கும் சொல்லல பிழைக்கிறது சான்ஸ் கூட. அதனால சிம்பிளா மடிச்சு போட்டு மாதிரி சொல்ல விஷயம். சரி ஓகே தெரியாட்டி தெரிஞ்சு பிரச்சனை இல்லை. சரியா தெரியாதுன்றீங்க தெரிஞ்சு விடுங்க. இதுக்கு பிறகு அதே வெளியே பார்க்காம ஷோர்ட் மெத்தட யூஸ் பண்ண பாருங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல 4 ஓமுக்குள்ள கட்டு விட்டதால நான் அதை வந்து ஒடுக்கையிலாத இல்லவன் தொடுக்கையிலான்றதால நான் வந்து நான் என்ன செய்யறேன் இப்போ இதுக்கு இந்த சுற்றுக்கு போடுறேன். இந்த சுற்றுக்கு போடுறேன்னு சொன்னா 6 - 3 சமன் 2 தர 1 ஓம் சக 4 தர 1 2 I தர 2 I தர 1 ஓம் 4 தர I. மொத்தமா வந்து 6 6 3 சொன்னா I சமன் 0.5 ஆம்பியர். ஏதுவான ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கைரவல நீங்களே தெரிஞ்சிருக்கலாம். நீ பரவாயில்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி அடுத்ததா என்னோட நேரம் போகுது. நீங்க டவுட் கேட்குறீங்க. ரைட் ஒன்னும் செய்யாதே. டவுட்களை விளக்கப்படுத்தி போத்தான் வேணும். டவுட்ல கொஞ்சம் கிளியரா கேட்டீங்கன்னு சரி. ஒடுக்கி 2 ஓம் கூடான வோல்டேஜ் கண்டு 4 ஓம் கூடான மின்னோட்டம் காண முடியாது. விளங்கல நீங்க கேட்கிற விஷயம் கொஞ்சம் போடுங்க. சரியா 10 நிமிஷம் பிரேக் தானே. அந்த பிரேக்கு பிறகு பார்ப்போம். சரியா பிரேக் பிறகு பார்ப்போம். நான் வந்து இது போடுறேன் ஹெட்செட் போடுறேன். மைக் ஆன் பண்ணிட்டு சொன்னாரு வாசிக்கிறதுல கொஞ்சம் நேரம் போகும். பாருங்க 1 2 3 4 5 கேள்வி தான் பார்த்திருக்கோம். சரி வாசிக்கிறதுல கொஞ்சம் கூட நேரம் போகுதுன்றதால நீங்க அக்யூட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த ஒரு கிளாஸ் எடுத்து பார்ப்போம். ட்ரைல நேரம் ஸோ டைம் கொஞ்சம் கூட போகுது. நான் வாசிக்கல நீங்க வாசிக்கிறது எனக்கு விளங்குறது இல்லை. ஆயிடுச்சிங்கன்னா விளங்கிடும். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சரியா ஸோ 10 நிமிஷம் பிரேக். அது கிளாஸ் வரும். சரியா அந்த டவுட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா சரி